ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு எலியாவின் மேலுள்ள ஆவி எலிசாவுக்கு இரட்டத்தனையாய் வந்தது. அதே போல டபுள் பிளஸிங், அந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதம். எலியா சுழல் காற்றிலே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பெத்தேல், எலியா நான் போறேன், பெத்தேல் வர போறேன், இங்கே வெயிட் பண்ணுன்னு சொன்னோடனே கேட்கல, நானும் வாரேன் கூட போனாப்புல. ரெண்டாவது எரிகோக்கு போகும்போது, ரெண்டாவது இடத்துக்கு போகும்போதும் நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா கூட போறாப்புல. கூட போன எலிசா மூணாவது நேரத்துல எலியா திருப்பி கேட்கிறாப்புல, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. எலிசா கிட்ட ரெண்டாவது நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்ட உடனே எலிசா சொன்ன பதில், உம்மிடத்தில் இருக்கிற ஆவி இரட்டத்தனையாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே எலியா சொல்றாப்புல, இது அரிதான காரியம், இது ரொம்ப அரிதான காரியம். நீ என்ன நேரா பார்க்கிற, என்னை எடுத்துக்கொள்ள போற நேரத்துல பார்க்கறது நேரம் நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி எலியா சொல்றாப்புல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எலியாவின் அபிஷேகம் எலிசாவுக்குள்ள வந்தது போல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாப்புல. ரதத்துல, அக்கினி ரதத்துல ஆண்டவரோடு போகும்போது போய்விட்டாப்புல. அந்த நேரத்துல எலிசா கீழே தரையில விழுந்து, முகப்புற விழுந்து அழுது, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அந்த புலம்பலை பார்த்து கர்த்தர் அந்த சால்வையை போட்டாரு. டபுள் பிளஸிங்க எலிசா பெற்றுக்கொண்டாப்புல. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறவர்கள் பயங்கரமா பேசுவாங்க, பணத்தை குறித்து பேசுவாங்க, வேற விதத்துல பேசுவாங்க. ஆனா இந்த டபுள் பிளஸிங் உள்ளவங்க இந்த டபுள் பிளஸிங்கை கேட்டு இந்த டபுள் பிளஸிங்கை பெற்றுக்கொள்ளுங்க. எலியாவின் அபிஷேகத்தை போல எலிசாவின் அபிஷேகத்தை டபுளா பெற்றுக்கொள்ளும் போது அது வேற விதத்துல பயன்படும். ஹல்லேலூயா.